பஞ்சரப்பெட்டு வணக்கம் நேயர்களே, அஞ்சரைப்பட்டி குட்டீஸ் கிச்சன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் தபேலி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெய், சீரகம், வெங்காயம், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழ சாறு, சர்க்கரை, உப்பு, வெண்ணெய், அப்புறம் வேர்க்கடலை, கொத்தமல்லி, ஓமப்பொடி. இப்போது தபேலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுருக்கிறேன். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது சீரகம் போடுறேன். தாளிக்கிறதுக்கு சீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இப்போது உருளைக்கிழங்கு போடுறோம். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வதங்கிக்கிட்டு இருக்கு. தபேலி மசாலா போடுறோம். இந்த தபேலி மசாலானா வேறு ஒன்றும் இல்லைங்க, சம அளவில் கலந்த சாட் மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள்னா இந்த தபேலி மசாலா. இதையும் போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு விடுறேன். ஒரு சிட்டிகை சர்க்கரை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். நல்லா கலந்து வந்துட்டு இருக்கு. இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே வேர்க்கடலையை நம்ம மிக்சியில் போட்டு உடச்சி வச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா இதுவாகிடுச்சுங்க. ஒன்றும் பாதியமாக நல்லா இதுவாகிடுச்சு. இதையும் இதோட கலந்துக்கிறோம். இப்போது கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதெல்லாம் திரண்டு ஒரு பந்து மாதிரி வர வரைக்கும் கலக்கிக்கணும். கடாயில் ஒட்டாமல் வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடலாம். இது ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல்லை போட்டு இந்த மினி பாவ் பன் சொன்னல இதை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெண்ணெய் தடவி இந்த மினி பாவ் பண்ணை தோசைக்கல்லில் வெண்ணெய் தடவி நல்லா ரோஸ்ட் பண்ணுறோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மினி பாவ் பன் ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்டான இந்த மினி பன்னில் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செய்து வச்சுருக்க இந்த தபேலியை இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறோம்.
தபேலி மசாலாவை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வர நேரத்துக்கு வெறும் இந்த பாவு பண்ணை மட்டும் வெண்ணெய் தடவி சுட பண்ணி இது கட் பண்ணி இந்த நடுவில் இந்த தபேலி மசாலாவை வச்சு நம்ம சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓமப்பொடி இது மேலே போடணும். நம்மளோட தபேலி ரெடி. தபேலி செய்கிறது எப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சீரகத்தை தாளிச்சுட்டு வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் இந்த தபேலி மசாலாவை அதோட சேர்த்து கலக்கிறோம். அப்புறம் எலுமிச்சம்பழ சாறியும் அதில் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை சர்க்கரை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்ச நிலக்கடலை அதான் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒரு பந்து மாதிரி வரா மாதிரி இந்த கடாயில் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிறோம். ரெடியாக இருக்க இந்த தபேலியை இந்த பக்கம் ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு இந்த மினி பாவு பண்ணுங்களை 2 பக்கமும் வெண்ணெய் தடவி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இந்த தபேலி மசாலாவை அதை ஃபில்லப் பண்ணி சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஓமப்பொடியை எடுத்து அலங்காரம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.